எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். நான் வந்து பொடி ஐட்டம்லாம் வந்து முருங்கைக்கீரை பொடி, இட்லி பொடி, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து பொடி வந்து செஞ்சுருக்கேன். இட்லி பொடி அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். சாப்பிட்டுருக்கேன்னா ஆனால் முருங்கைக்கீரை பொடி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கே இருக்குது. பாருங்கள், இது வந்து பொட்டுக்கடலை, இது முருங்கைக்கீரை, இது வந்து பருப்பு பொடி. இவர் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் எல்லா பொடியும், தோசை இட்லிக்கு. நாங்களும் வந்து எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். சரி, ஊறுகாய் வந்து இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஊறுகாய் செஞ்சு. நான் ஊறுகாய் செய்ய போகிறேன், தக்காளி ஊறுகாய். சரி, ஒவ்வொரு ஊறுகாவாக செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா மழை காலன்றதுனால நம்ம வந்து கிலோ கணக்கிலலாம் போட்டு வைக்க வேணாம். வெயில் காலத்தில் தான் நிறையா ஊறுகாய் போட்டு வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஒரு மாதம் கெட்டு போகிறதில்ல, கெட்டுலாம் போகாது. அந்த மாதிரி தானே செய்கிறோம். மேலே மாடி மேலே போனேன், பச்சை மிளகா பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இந்த செடி வந்து இவருக்கு பிடிச்சது ஒயிட் கலரு, ஒயிட்டும் ஒரு பிங்க்கு கலந்தது. வாங்கிட்டு வந்து வச்சு ஃபஸ்ட்டு பூ இது தான். சரி, உங்கள்கிட்ட காமிக்கலாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த பூ பூத்துருக்கு. அப்புறம் நம்ம செடியில் ஏற்கனவே ரெட் கலர் நிறையா பூத்து இருந்தது, இதுவும் ஒரு பூ வந்து. சரி, தலையில் வச்சுக்கலாம் அழகா. ஒயிட்டு ரெட்டு, இது ரோஸு, இது செம்பருத்தி. இதை வந்து எப்போவுமே பூ வந்து வந்ததுன்னா ஃபஸ்ட்டு பூ எங்கள் அப்பாவுக்கு தான் வச்சுடுவேன் நான். இப்போ நான் வந்து 1/2 கிலோ தக்காளியில் தான் ஊறுகாய் செய்ய போகிறேன். 1/2 கிலோவுக்கு வந்து கரெக்டாக வந்து 8 தக்காளி நின்றுச்சு. நான் வந்து வெயிட் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். அந்த வெயிட் மிஷின் இருக்கிறதுனால நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வெயிட் போகிறதுக்கு. இதில் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான. ஆமாம், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது வந்து இவ்வளோ தான் போடணுன்னு இல்லை. ஒருத்தர் கம்மி சாப்பிடுவாங்க, ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். புளி வந்து நான் வெயிட் வந்து 50 கிராம் எடை போட்டு தான் வச்சேன் நான். 1/2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி. மிளகாத்தூள் வந்து 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் காரமும் உப்பு மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 30 பல் தோலோட பூண்டு, 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம எடுத்துடணும். அது இருந்தால் மட்டும் தான் கொஞ்சம் ஊறுகாய் வந்து கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கூட வேணாம், இந்த மாதிரி வந்து ஒரு 6-7 பீஸாக போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளியிலும் தண்ணி விடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை நல்லா வேகட்டும். நம்ம இந்த சைடில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இந்த கடுகு வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து ஊறுகாய்க்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா கலர் மாறி வரணும், ஆனால் கருகி போகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பட்டப்பட்டான்னு பொரிஞ்சு வரும், அந்த சமயத்தில் வந்து எடுத்துக்கலாம். கடுகு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து சும்மா அந்த சூட்டில் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்குலாம் வேணாம். இது 1/2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி, 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இது வந்து நான் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. 1/2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி, 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வேகட்டும். புளி, உப்பு, தக்காளி எல்லாமே வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும். இந்த தக்காளி இந்த மாதிரி தோலெல்லாம் தெரியக்கூடாது, நல்லா நைஸாக வேகணும், பேஸ்ட்டு மாதிரி. அது வரைக்கும் வேகட்டும். நம்ம வறுத்த மசாலாலாம் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பவுட்ரு மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்குது. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன். 30 பல் பூண்டு, சின்ன சின்ன பூண்டு இது, அதனால் நான் ஒரு 30 எடுத்துக்கிட்டேன். அதே சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாத்தூள். நான் 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும், அதனால் 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் கூட போடுவாங்க, தாளிப்புக்கு தான் கருவேப்பிலை. பாருங்கள், பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். பூண்டு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளும் மசாலாலாம் வந்து வெந்தயம் சீரகம்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி வந்து வெந்துருச்சா பார்க்கலாம்.
இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகணும். ஏன்னா இந்த தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்லா வேகட்டும். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து 2 கிலோ தக்காளியை வச்சு நல்லா பெருசாக வந்து ஊறுகாய் போட்டுக்கிறோம். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். வெயில் காலம் வந்து அந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும்போது, ஏன்னா இந்த தை மாதத்துக்கு அப்புறம் தான் தக்காளியை வந்து சீசன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு ரூ. 3 ரூ. 4 அந்த மாதிரிலாம் தக்காளி விற்றுச்சு. அந்த சமயத்தில் வந்து 2 கிலோ 3 கிலோ வாங்கி நம்ம ஊறுகாய் நல்லா செஞ்சு வெயில் காலத்தில் சேஃப்டி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கிலோ தக்காளி போட்டுக்கிறேன். அளவெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிறேன். நிறைய பேர் பார்த்து நல்லாயிருக்கு நாங்கள் செஞ்சு பார்த்தோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். அது வேணால் லிங்க்கு கொடுக்குறோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து வீட்டுக்கு மழை காலம் இல்லையா, ஊறுகாய் இல்லைன்றதுனால 1/2 கிலோ வச்சு செஞ்சால் நம்ம ஒரு 20 நாள் 1 மாதத்துக்குள்ளே இதை சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் 1/2 கிலோ தக்காளி வச்சு செய்கிறேன். பாருங்கள், தக்காளி புளியெல்லாம் வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சி கப்பில் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறத நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். கடாயை சூடு ஏறிடுச்சு. ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் மட்டும்தான் நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. நல்லெண்ணெய், அதனால தான் பொங்கி வருது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன் வறுவலாக வந்துடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போடும்போது மட்டும் போட்டு தூரம் ஓடிடணும், வெடிக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச தக்காளி விழுதும் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு வந்து நம்ம தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நம்ம பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் சேர்த்து எண்ணெயே இல்லை. இப்போ எல்லாமே வந்து இந்த ஊறுகாய் வந்து நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ இது நல்லா வந்து பக்குவத்துக்கு வரணும்னா இந்த ஊற்றின எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலே வந்து மிதந்து வரும். அந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும். அதுக்கு தான் ஒரு ஆள் வேணுன்றது. ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் மேலே வந்து. அப்போ ஊறுகாய் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டவ் ஃபுல்லாக வைக்காதீங்க. ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்த்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு பத்தலைனாலும் இங்கே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 வந்து இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கணும். நான் சேர்த்துருக்கிறது அளவு வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஊறுகாய்க்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பாருங்கள், நம்ம ஊற்றுனதெல்லாம் மேலே வந்து அதே மாதிரி ஊறுகாவை நல்லா கலர் மாறி வந்துக்குது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஊறுகாய். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இன்னும் சூடு ஆறும்போது இன்னும் எண்ணெய் வந்து நல்லா வெளியே பிரிஞ்சு வந்துடும். நம்ம பாட்டிலெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா சூடானதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊறுகாய் கண்டி வீட்டில் இல்லைன்னா உடனே போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துப்பாரு டப்பாவில். இப்போ நான் பொடி போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஊறுகாய் பாட்டில் தான். அது பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் வாங்கினது இல்லை தானே? நார்த்தங்காய் தான் வாங்கலை நினைக்கிறேன். பூண்டு ஊறுகாய் நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். மாங்காய் ஊறுகாய் சாப்பிடுவோம். மற்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சாப்பிட மாட்டோம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாதத்துக்கு நம்ம வீட்டில் நான் எதுவுமே குழம்பு செய்யலை. இவருக்காக தான் இந்த தக்காளி ஊறுகாவே நான் செஞ்சது. ஏன்னா போகிற இடத்துலலாம் இப்போ அரை வயிறாகவே சாப்பிட்றாங்களா. நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிடும் போது இவருக்கு வந்து அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. அந்த ஹோட்டலில் தனியாக தான் வெஜ்ஜி போய் தேடி போகணும். அதுக்காக இது ஒரு நல்ல ஐடியா, அவரே சொன்னது தான். பாருங்கள், நல்லா சூடான சாப்பாடு. நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா பருப்பு பொடி, ஊறுகாய் இந்த மாதிரி இருந்தாலும் போதும். நிறையா புளிச்சக்கீரை, புதினா இந்த மாதிரிலாம் வந்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நிறையா செலவாகாது. ஊறுகாயெல்லாம் கொஞ்சமாக இருந்தால் போதும், அதிலே பிடிச்சின்னு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், அதுவே அதிகம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்போ தான் நீங்கள் வந்து இதே அளவு போட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சாதம் சூடாக வெடித்து இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு கலந்து பாக்ஸில் போட்டு போயிட்டுன்னு வச்சிங்களேன், புளி சாதம்லாம் கூட இதுக்கிட்ட கெட்டுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போட்ட அளவு ஒன்று கூட கம்மி பண்ணாமல் போடுங்க. கரெக்டாக இருக்குது. புளிப்பு, காரம், உப்பு, இந்த மசாலாலாம் வறுத்து போட்டோம் இல்லையா, கடுகு, வெந்தயம்லாம் எல்லாமே அதிகமாகவும் இல்லை கம்மி இல்லை,
கரெக்டான அளவு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. வேறு குழம்பே நமக்கு தேவைப்படாதுங்க. நம்ம வெளியே போகிறோமா, சரி நீயே சாப்பிட்டுக்கிற, பசிக்குது. அழகாக சாதத்தை மட்டும் வெடித்து ஹாட் பாக்ஸில் சூடாக போட்டுக்கின்னு ஒரு கப்பு ஊறுகாய் எடுத்துன்னு போயிட்டுன்னு வச்சுக்கலாம். எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது வெளியூருக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, அங்கே நமக்கு சட்னி சாம்பார் ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குது. பிடிக்கலன்னா வெறும் இட்லியோ தோசையோ சப்பாத்தி வாங்கிட்டு வந்து நம்ம ஊறுகாய் வச்சுன்னு திருப்தியாக சாப்பிட்லாம். ட்ராவல் போகிறதுக்கு கரெக்டான ஒரு ஊறுகாய் தான் இது. நீங்கள் டூர் எல்லாம் போனால் இந்த மாதிரி போனால் அப்படி ரெடிமேடில் செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க. பொடி ஊறுகாய்லாம் ரொம்ப அருமையான சூப்பரான தக்காளி ஊறுகாய் நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.